எவ்வளத்தையும் பண்ணிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு மிசாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்க நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை நேரா வருவாங்களாம். ஒன்லி 2026 வாங்கலாம். வாட் அபவுட் 2024 கேட்டா நோ ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிக்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்ல உக்காடுறோம். நாங்க புச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கு கட்சி நடத்துறோம். இந்த பாக்ஸ் தொங்குது இல்ல, ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குது இல்ல, இதுல வேணா ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்? நாங்க 75 வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு அவனை பண்றோம்டா. அத ஒரு மயிரும் பண்றதில்ல. இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிகாரன் சொல்லியிருப்பான், நீ இந்த வாட்டி நில்லுன்னு. அதுல வேற நாங்க கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோமா. அவரு உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன. நான் சின்ன வயசுல படிக்க பார்த்தேன், எங்க அப்பா அத்தா படிக்க வைக்கல, நான் இப்ப படிக்கணும். இல்லம் தேடி கல்வி. இப்படி பார்த்து 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 செய்யற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவருக்கா புத்தியில வந்துச்சா? இல்ல, அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது. இவர் இப்படிலாம் செய்யறாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் தாய்மார்களே, நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பார்த்தார்களா, வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 ரூபாய், 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ. அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? 10ஆம் வகுப்பு போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 படித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? நான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை விட்டானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? கொசு வைக்கிறதா? ஈ கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா?
வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. என் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான்டா. அதோட விட்டாரா? அதோட விட்டாரா? இல்லை. அதோ போறான் நொண்டி, அதோ போறான் ஒத்தக்கண்ண, அதோ போறான் டபுக்கு. சொன்னமா இல்லையா? பெற்றவங்களுக்கு எவ்வளவு மனசு வந்திருக்கும். அவனெல்லாம் கூப்பிட்டு எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ நொண்டி இல்லடா, நீ டபுக்கு இல்லடா, நீ ஒத்தக்கண்ணா இல்லடா. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தான். அதோ போறான் போட்ட, அதோ போறான் 9. சொல்லி சொல்லி சிரிச்சமா இல்லையா? அவனை பெற்றவனும் கைவிட்டான், மற்றவனும் கைவிட்டான். எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. நீ பொட்ட இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தான். செஞ்சமா இல்லையா? ஒரு காலத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வாள தான் இருப்பான். நம்ம ஆட்டப்படாது. நமக்கு என்ன வேலை தெரியுமா? அதே ரயில்வே தண்டவாளத்துல காக்கி அரக்கால் டவுசரு, அவாய் வைக்கிங் அவாய் செப்பலு, பச்சை சிவப்பு கொடி, ஒரு ஸ்பேனரு, ஒரு சம்பட்டி. தண்டவாளத்துல இறங்கி பிளக்கெட்டை தட்டணுமா இல்லையா? எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கெட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டின கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா பெருசா கவுறு கட்டி மணி இருக்குல்ல, அந்த மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி சின்ன மணி இருக்குல்ல, அதை ஆட்டவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா. அவ்வாதான் ஆட்டணும். நம்ம ஆட்டினா ஆடாதான். அப்ப தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட புறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவ்வளத்தையும் பண்ணிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு மிசாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டியாக்கி பாதி பேரை குருடனாக்கி 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்க நட்டு நிக்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேரா வருவாங்களாம், ஒன்லி 2026 வாங்கலாம். வாட் அபவுட் 2024 கேட்டா, நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிக்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்ல உக்காடுறோம். நாங்க குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நடத்துறோம். என்னடா நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன கட்சி இது? எத்தனை உயிரிழா கொடுத்துருக்கோம்? என் தாய்மாரெல்லாம் இங்க உட்காந்து இருக்காங்களே, இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களா? உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாமா? உட்காந்தா என்ன சொல்லுவான்? ஆம்பளெல்லாம் நிக்கிறான், எரும மாடு எந்திரின்னு சொன்னானா இல்லையா? உங்களை நாக்குகளி மட்டும் போடல என் தாய்மாரே, உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி திமுக. இந்த 75 வருஷத்துல எங்க ஆத்தா பட்ட கஷ்டத்தை, எங்க ஆயா பட்ட கஷ்டத்தை உன்னை படாம பாத்துக்கணும். உன் வீட்டுல இடம் விழுந்தா, உங்க அப்பன் செத்தா கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தேவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான். அதோட நீ கைட்டின்னு கிளம்ப வேண்டியதுதான். அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது. ஆனா அம்மாவை பிறக்கல, எங்க தாத்தா கலைஞர் ஆண்டவனா பிறந்தாரு. ஆண் என்ன பெண் என்ன, பிறப்பது ஒரு உயிர், சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம். தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்க அண்ணன் தளபதி பஸ் விட்டார், 1000 ரூபாய் கொடுத்தார் இல்லையா? எங்க தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னா எங்க அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார். எங்க தாத்தா கலைஞர் பொட்டைய அரவாணி ஆக்கினா, திருநங்கை ஆக்கினா, எங்க அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில வேலை கொடுக்கிறார்.
எங்க தாத்தா கலைஞர் சென்னையில டைட்டில் பார்க் கட்டினா, எங்க அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோயம்பேடுலையும் டைட்டில் பார்க் கட்டுறார். எங்க தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவு வச்சா, எங்க அண்ணன் தளபதி கண்ணாடி பாலம் கட்டி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றார். எங்க தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம், அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா, எங்க அண்ணன் தளபதி மதுரையில தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார். இப்படி வழி வழியா சொல்றான்ல, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இருப்பதனால் தான் இந்த முன்னேற்றம். இல்லை என்றால் இல்லை. எல்லாரும் சொல்றோம், சின்னவரை உதயநிதி என்ன பண்ணார், அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயிர புடுங்கினாரு, அது எங்களுக்கு தெரியுண்டா. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு மணமகளை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் 3ஆம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த கரு வேணாம், கலைச்சிரு, இன்னொன்னு பெத்துக்கலாம், இது பிறந்தா அப்பனை கொன்னுடும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லனாலும் உங்க ஊர் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்ல வானாண்டி யமன் பெத்தது உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருஷனை கொன்னுடுண்டி, உடம்பு நல்லா இருந்தா இன்னொன்னு பெத்துக்கலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது. எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க வேண்டுமா இல்லையா? 7ஆம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா? பணம் இருக்கிறதோ இல்லையோ 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா? ஆனால் எங்கள் அன்னைக்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளே நடந்து போனால், அவளே மருத்துவமனைக்கு போனால், மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே, என் மனைவியே, உனக்கு எதுவும் நடக்காது, நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பால்த்தி சீராட்டி அதற்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை அழிக்கவில்லை, கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலூட்டி சீராட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. லவடிக்கா பால். யாரா சொல்றீங்க? நேத்து பெஞ்ச மயிர புடிக்கிட்டு வாயில வருது எனக்கு. அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு, அவர் ஊர்ல பஸ் நல்லா இல்லை, எல்லாம் நாங்க பிரிச்சா மாதிரியே பஸ் விட முடியுமா? தலை காஞ்சி போனதும், எண்ணெய் தலையில எண்ணெய் வைக்காதும், பஸ் ஏறி போறதுக்கு காலு வலி முட்டி வலி நைனா, எனக்கு சொகுசு பேருந்து தாழ்தள பேருந்து கொடுன்னு எங்க அண்ணங்கிட்ட கேட்டோம். அடக்கமா பஸ் கொடுத்துறாரு இல்லையா? பேட்டரி பஸ் ஏறவே வேணாம், ஏறினா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம், ஏறி உட்கார வேணாம், பள்ளத்துல உட்காந்துக்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு பஸ் இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா? இப்படி ஒரு பஸ். இப்போ இங்க ஒருத்தர் பேசினாரு, அதிமுக ஆட்சியில் விட்ட பஸ் எல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே. நீ ஏறுற அளவுக்கு இந்த பஸ் இல்லையா? ஏண்டா இங்க பஸ் நிலையம் கட்டு ஆயிடுச்சா? உறுதி ஆயிடுச்சா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் வரப்போதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? முந்திரியை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா? ஒரு காலேஜ் வருதா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சது? யார் செஞ்சது? இந்த மண்ணில் பிறந்து எங்கள் சிவசுப்பிரமணியம் திமுகவுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்க அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால் தானா இது நடந்தது. மந்திரி இருக்கிறான். இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறவன் அப்படியே பேசுறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. எனக்கும் ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டேய் எங்க அண்ணன் நடந்து போனாருன்னா அவர் உந்து போதில்ல மயிறு, அது கூட நட்டுக்கு தண்டா கீழே விழும். இதுல நம்ம ஆளுகிறான் பாரு பல்லு பழனிசாமி, அவர் கைய பாத்தீங்களா?
அவர் கையை பார்த்தீங்களா ஆடுதான். ஏண்டா அது ஆடினா என்ன, ஆடா காட்டினா அதை ஆடாம நட்டு நிக்க வைக்கிறதுக்கு அண்ணி இருக்காங்க. அது ஆடுறதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா? குழந்தை குட்டியோட இருக்கிறோமா இல்லையா? ஆடுறத பாக்குறதாடா அவங்க மேல. ஒருவேளை அவனுக்கு என்ன கையில கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர்? எது பேசணுன்ற அறிவு இல்லடா. ஆனா இவ்வளவும் அவனுங்க பேசுவானுங்களாம். இவ்வளவும் நான் பேசுறேன் என்ன பிடிச்சி ஜெயில போடுவாங்களாம். என்னடா கூத்துக்கு இது? நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரே, உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல. பாருங்க, நீங்க நாட்டு மக்களை பாருங்க. உங்களை திட்டவனாலும் நான் பார்க்கிறேன். அதான கதை. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இப்பதான் பிறந்த மாதிரியும் இன்னைக்குதான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுறான். நான் இப்ப வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆளு. 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே, மிச்சம் 13 வருஷத்துல யார் மசரப்பிடிங்க இந்த உன்னை வரவானு சொன்னோம். சொல்றான், நாங்க பேசுறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும், கையாட்டக்கூடாது, சிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்தேன். கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூர்ல. இவன் என்ன ஆளா இருப்பான் பாரு. அவனே சுத்தி கண்ணாடி போட்டு மூடி ஸ்கிரீன் போட்டு மூடின்னு வரான். இதுல அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல. அப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? நான் இன்னைக்கு நைட்டே ரூமை மாத்திருக்கேன். ஏண்டா கரண்ட் கட் பண்ணலன்னா 100கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான்டா ஆள்லாம். ஏண்டா இங்க வந்தா நான் எவனாவது சேர் திருடின்னு போறான். யாருன்னா சேர் திருடுவீங்க? சேராவது ஒரு 480 ரூபா சேரு. அந்த தரையில மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க. அந்த மொக்கால ஓலிக்கு போறதுக்கு அதை சுத்தின்னு ஓடுதுங்க. இந்த பாக்ஸ் தொங்குது இல்ல, ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குது இல்ல, இதுல வேணா ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்? நாங்க 75 வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு அவனை பண்றோம்டா. இன்னைக்கு இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம். எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே, எல்லா நிர்வாகி இருக்கும்ல. நாளைக்கு முதலமைச்சர் வராரு பண்ண விட்டுறோம். இன்னைக்கு கூட்டம் போடுவோம், எல்லா நிர்வாகியும் வரணும். நீ என்ட்ரன்ஸ்ல நிக்கணும், லேடிஸ் இங்க உட்கார வைக்கணும், ஜென்ஸ் இங்க வரணும். முதலமைச்சர் வரும்போது இன்னார் தான் டவல் கொடுக்கணும், இவங்க தான் போத்தணும். புரோட்டோகால் உண்டா இல்லையா? அத ஒரு மயிரும் பண்றதில்ல. இவர் ராத்திரி தூங்க வேண்டியது. எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு. அதில் வேற நாங்க கோடி கோடியா கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோமா. அவரு உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அர்த்தவன 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்தவன் படுபாவி அவன். இவரு தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பிளாக்ல வித்து அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டுல நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்து அந்த பணத்துல ஏசி பஸ். ஆனா நம்மளால போக்குவரத்து மந்திரி தானே, அதானே எனக்கு சந்தேகமா தாங்குது. அவன் ஒரு பஸ் ரெடி பண்ணிக்கிறான் பாத்தீங்களா? டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது பர்மிஷன் கொடுக்கலாமா? ஒரு பாட்டி கூட்டு கண்டெய்னர் சைஸ்ல பண்ணிருக்காங்க. ஒரு ஷேர் ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த ஒக்கலா ஓழி என்னடா பண்ண போற? அதுல ஒரு ஆள் தான்டா போற. அவ்வளோ பெரிய பஸ் நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளவு பெருசு? அந்த நாகப்பட்டினத்தில் பாத்தீங்களா பேனரை கிழிச்சிட்டான்னு சொன்னானுங்களே, அந்த பஸ் அண்ணா சிலையை திரும்பணும். டிவியில பாத்தீங்களா? நீங்க டிவியில பாத்தீங்களா? அண்ணா சிலைக்கு பஸ் திரும்பணும் இல்லையா? திரும்புற இடத்துல பேனர் வச்சுட்டான். அந்த முனையை திரும்பும் போது தொங்குது இல்லை குரங்கு, இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா? தயவு செய்து சொல்றேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் வேணாம். நீங்க ஒண்ணு அந்த பஸ்ஸை இட்டுன்னு சொல்லி ஆர்டிஓ ஆபீஸ்ல செக் பண்ணுங்க. லென்த் நியாயமா இருக்குதா? அவ்வளவு நீட்டு இருக்கலாமா? ஏங்க ஆனாங்க நான் திமுக காலகாலமா உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராபிக் போலீஸ். ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் என்னது பர்மிஷனு? வண்டி சைஸை குறைய சொல்லுங்க, சந்தில திரும்ப மாட்டேங்குது. அவன் வேற சொல்றான் என்ன சந்து பொந்தா கொடுக்குறீங்களாம், நல்லா பீச் ரோட்ல தான் திறந்து விடுங்களா அவனை. அது சொல்றான், ஏடா பாவி சனிக்கிழமை வேணா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா? இதுதான் ஹைலைட்டு.
யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமா வராம. நீ ஒரு 12 மணி ராத்திரில திரிசா வீட்டுக்கு போற மாதிரி போயிட, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல, யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதான். நாங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறோம். இங்க வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன், நாங்க அப்படி இப்படி ஆள் கிடையாது. இந்த இந்தி உள்ள நுழைஞ்சி தமிழை காப்பாத்துறதுக்கு பல பேர் தீ குளிச்சு செத்த கட்சி இது, சும்மா சீன் போடுற கட்சி இல்லை.